அங்கே போயிட்டு எப்பவுமே இருக்கிற கல்ல பார்த்தா எனக்கு எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நேராக விழுப்புரமே வண்டி எடுத்து விட்டுட்டோம். ஸ்நாக்ஸ் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு தான் வந்துருக்கோம். கையில் கட்டப்பையோட வந்திருக்காங்க. சின்ன கட்டப்பை தான் போயிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம். எந்த மாதிரி ஷாப்பிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஒரே ட்ரெஸ் போட்டு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஏன் அப்படின்னா நான் காலேஜ் போயிட்டு வரேன் இல்லையா, இப்படிதான் ஒரு 4 ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்படியே காலேஜ் போயிட்டு வரும்போது நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட தான் எடுப்பேன். அதனால் மனோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லை, எனக்கும் இல்லைன்றதுனால போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆகுது ட்ரெஸ் பர்ச்சேசிங்னே டக்கு டக்கு கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா தீபாவளி பொங்கலுக்குலாம் எடுப்போம் ஒரு ட்ரெஸ்ஸு. அதுக்கு முன்னாடி இப்போ சரணியா யூஸ் பண்ணுற ட்ரெஸ்லாம் கல்யாணம் புதுசில் போயிட்டு எடுத்தோம். இந்த ட்ரெஸ் எல்லாமே அப்போ தான் வந்து ஒரு 4 செட்டு நம்ம எடுத்தோம். அப்போது அது அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு செட்டு அப்படி எடுத்தோம். இப்போ சுத்தமாக ட்ரெஸ் இல்லை, இருக்கு பட் யூஸ் பண்ணிட்டோம். ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி எங்களுக்குமே அது தோணுது. ஸோ அதனால் போயிட்டு ட்ரெஸ் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம், நியூ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் தான் வந்து கிளம்பிட்டோம். போகலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னதுலேருந்து தான் சரணியா முகத்தில் ஒரு சிரிப்பே வருது. வருங்க இல்லை இன்னைக்கு நேற்றே சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு கிளம்புறோம் அப்படின்னா அந்த டே கிட்ட வர ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். போகலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க போயிட்டு பார்க்கலாம். என்ன சரணியா துணி கடைக்கு வந்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு மடப்பட்டு போனோம். அங்கே போயிட்டு எப்பவுமே இருக்கிற கல்ல பார்த்தா எனக்கு எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நேராக விழுப்புரமே வண்டி எடுத்து விட்டுட்டோம். ஸோ விழுப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்கு. எப்படி இருக்கு? பாருங்க நல்லா தான் இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எப்படி? எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் முடிவு பண்ணணும். பார்க்கலாம் வாங்க. சரி ஓகே பாருங்க. என்ன சரணியா துணி எடுத்துட்டீங்களா? பட் இருந்தாலும் எதிர்பார்த்து போனோம் இல்லையா, அந்த கிளாஸ் நான் ஒரு எங்கள் அண்ணி மனோட வண்டி எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி செட்டாக எடுக்கலாம் நினச்சேன். பட் வந்து அது பொங்கல் டைம் தான் சீசன் நினச்சி போனேன். இப்போ போய் பாரு ஒன்று கூட இல்லை. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் எடுத்துட்டு இப்போ வந்து மனோக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக எடுக்கிறதுக்கு தான் வந்துருக்கோம். சரி போகலாம். துணிலாம் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு தான் வந்துருக்கோம். கையில் கட்டப்பையோட வந்திருக்காங்க. சின்ன கட்டப்பை தான் போயிட்டு. சரி போங்க உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ட்ரெஸ் எடுக்க போனோம், ஆசையாக போனோம். ஸோ அதே ஆசையோட ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரிலாம். தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைம் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கு அந்த கடை இந்த கடை சொல்லி ஏரியா இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் ஒரே கடையில் நமக்கு எல்லாமே கிடச்சிடும். ஆனால் இந்த வாட்டி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அலைய விட்டுருச்சு. நாங்கள் நிறைய கடை வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இறங்கிட்டோம். இங்கே லோக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கடை ஏரியா இறங்கிட்டோம். கரெக்டாக வந்து 4 கடை ஏரியா இறங்கிட்டோம். இப்போ விழுப்புரம் சொல்லவே தேவையில்ல, அங்கேயும் வந்து 4-5 கடை வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இறங்கிட்டோம். முக்கியமாக யாருக்காக ஏரியா இருந்தால் எனக்காக தான் பிரச்சனை. ட்ரெஸ் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இறங்கணும். மனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இந்த ட்ரெஸ் எடுக்கல. ஸோ காட்டுறேன், மனோக்கும் எடுத்துருக்கோம், காட்டுறேன். ஆனால் எனக்கு தான் அதிகமாக வந்து எடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போனால் வந்தால் விசேஷத்துக்கு போனால் வந்தால் போட்டுக்கு ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புது துணியாக ஒரு 4 துணி எடுத்துருவாங்க. 4 துணி எடுத்தேன், அதில் ஒன்று தான் இந்த துணி. ஆமாம், நான் போட்டிருக்க துணி. ஆமாம். ஸோ இது கூட சேர்த்து அந்த புளி ட்ரெஸ் நான் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தால் நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் இருக்குது, ரெண்டு ட்ரெஸ் இருக்குன்னா அது அடிக்கடி நான் ரெகுலராக போட்டுப்பேன். காலேஜ் போனால் வந்தால் போட்டுப்பேன், அந்த மாதிரிலாம் போட்டுப்பேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எந்த மாடல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. வாங்க. நம்ம ஒன்றும் பேசிட்டே போனால் பேசுறது எனக்கும் இதுவாயிடும், கேட்குறவங்களுக்கு எப்போதான்ப்பா ட்ரெஸ்ஸை காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சரணியோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். ஸோ இது வந்து 2வது புளி, க்ரீன் புளி. ஆமாம், அந்த புளி ட்ரெஸ் ஒன்றும்ல அதே மாடல் தான். இது க்ரீன் கலர். சரணி அதை வேர் பண்ணி காட்டினாங்க, செம சூப்பராக இருந்தது. தானே அங்கே ட்ரையல் ரூம்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து வேர் பண்ணி காமிச்சேன், நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. நான் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கேன் அந்த புளி நினைச்சாலே. அதே மாடலில் கலர் மட்டும் தான் சேஞ்ச், வேறு ஒன்றும் கிடையாது. கலர் வந்து வேறு கலர். ஸோ சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் எடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு காலங்களில் போன வருஷம் டிசம்பர் அந்த மாதிரி. ஆமாம், ஏன்னா இதுலேயே வெரைட்டி கலர்ஸ்லாம் இருக்குது இந்த மாடலில். இந்த மாதிரிலாம். ஸோ இது ஒன்று மடியில் போட்டுக்கிறேன்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குர்த்தி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் யூஸ் பண்ணதில்லை. நான் நிறைய செல்லில் பார்த்துருக்கேன், நிறைய எடுக்கிறது கூட பார்த்துருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான். இப்படி போயிட்டு இப்படி வருது இல்லை? ஆமாம். இது என்னமோ சொல்லுவாங்க, சொன்னாங்க. ஆலயாவா? ஆலியா கட்டா அப்படி சொன்னாங்க. தெரியல, அந்த மாதிரி தான் எடுத்து காட்டினாங்க, எனக்கே அப்போ தான் தெரியும். ஸோ இது வந்து எடுத்துருந்தேன். இது மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட்டான கலர்லையும் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கலர் வந்து இந்த கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே சேர்ந்து ஒயிட்லாம் சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எடுத்துருக்கேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். இந்த கலரும் உனக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த கலர் இது வரைக்கும் உங்கள் வேர் பண்ணது கிடையாது, புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. கிளாத்துமே வந்து சூப்பராக இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாப் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு மேட்சிங்காக லெகின் ஷால் எடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஐயில் ஆக்சுவல் ரொம்ப ரேட் அதிகமாக ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 1500 அந்த மாதிரி ஆன மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே சரி ட்ரெஸ் எடுக்க போனாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எதனா ரேட் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி பார்த்து எடுத்தேன்னா நம்மகிட்ட இருக்க லெகின், நான் இப்போ லெகின் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இருந்தாலும் ஒயிட்டு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாம் ரெகுலராக எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற கலர் அதான். ஸோ அதனால் அந்த மாதிரி லெகின் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் தான் எடுத்தேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒயிட் போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. ஒயிட் லெகின் ஒயிட் ஷாலு, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லெகின் ஒயிட் ஷால் போடலாம். ஒயிட்டு சாண்டல் கூட போட்டுக்கலாம். அதுக்கு சாண்டல் தான் வரும், ஏன்னா அதில் சாண்டல் வருது, சாண்டலும் போடலாம். நான் வந்து சாண்டல் வச்சிருக்கேன்றதால நான் எடுக்கல. பட் இருந்தாலும் என்கிட்ட நிறைய இருக்குது. நிறைய நான் சொல்லுது ரோஸ் கலர், மஞ்சள் கலர், சாண்டல் கலர், அப்புறம் வந்து ப்ளூ கலர், இந்த மாதிரிலாம் நான் வச்சுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்லாமே வந்து ஒரே கலர் தான் போட்டுருந்தேன், ஒயிட்டு பிளாக், இது மட்டும் தான் தெரியும். இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்க போனோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து ஷாலு பேண்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அது எல்லாமே இருக்குது, புதுசாகவும் இருக்குது. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். அடுத்த கலர் காட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிக்கணும். ஓப்பன் பண்ணுங்க. சூப்பரா வெந்தய கலர். எனக்கு வெந்தய கலர்னா நல்லா இருக்கும் போட்டா. நல்லா இல்ல? சூப்பரா இருக்கு. இந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஃப்ரெண்ட்ஸ், அதான் புளி கலர்ல இருக்குது. ஏன்னா அந்த கலர் அந்த ட்ரெஸ் இப்போ செவின் ஆயிடுச்சு. பார்த்தோன்னே இது வந்து மனோக்கும் வந்து பிடிச்சிருச்சு. இது வந்து மனோவோட செலெக்ஷன் தான். ஸோ எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு தயங்கமாக இருந்துச்சு, மனு பிடிச்சிருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் கேட்டதாகவும் இது எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கல, ஸோ உனக்கு நல்லா இருக்கும் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் கலர் பார்க்குமா? இதுக்கும் ஒயிட் கலர் பேண்ட் ஷால் தான் வரும் போல. இதுக்கு வந்து பிளாக் கலர் போடலாம். பிளாக்கு, ஆமாம், பிளாக்கும் போடலாம், ஒயிட்டும் போடலாம். இதுவும் க்ரீன், லைட் க்ரீன். இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்குற இந்த 4 டாப் தான் வந்து எடுத்திருந்தேன். இந்த 4 டாப்புக்குமே வந்து எந்த மாதிரியான பேண்ட் ஷால் போட்டால் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பார்த்து நம்ம அது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். என்ன? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி காட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் நல்லா இல்லை? சூப்பராக இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் க்ரீனு, இது வந்து லைட் க்ரீன். பட் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் இதெல்லாம் வந்து வேர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அப்படியே பிரித்து வச்சிங்க. ஃபங்க்ஷன் டைமில் போடுறது எது அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கோ. ஓகே, இந்த 4 டாப்ஸ் தான் எடுத்தோம். டாப்ஸ்லாம் பிடிச்சிருக்கா சரண்யா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி டாப்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து காட்டனா என்னன்னு பார்த்தா வந்து வாங்கினேனே. எனக்கு நான் அப்படியே சரி காட்டன் வந்து பார்த்து வாங்குவேன். எனக்கு பாலிஷ்லாம் போட்டால் ஒரு மாதிரி ரொம்ப காயமாலாம் ஆகிடும் உடம்புல. இந்த நம்ம தீத்திக்கிட்டா ஒரு மாதிரி. ஆமாம், அது ஹீட் ஆகும், அந்த மாதிரி வெயிலும் தாங்காது. எனக்கு ஏற்கனவே வந்து பாடி ஹீட்டுமா, அதனால நான் வந்து பார்த்தேன், எனக்கு பிடிக்கும். பட் வந்து அந்த மாதிரிலாம் எடுக்கல நான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா இருந்துச்சு, டிசைனும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி டிசைன் தான் இங்கே வரும்ல பார்டர், இந்த மாதிரிலாம் பார்த்தேன். இப்போ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ்லாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து மொனோ ட்ரெஸ் பார்க்குமா? பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேண்ட் ஷாலு லெகின்லாம் எடுத்துக்கல, அதை காட்டு. இது வந்து ஒயிட் லெகின், பிளாக் பேண்ட்டு, இன்னும் 2 ஒயிட் லெகின் எடுத்தேன். ஏன்னா இப்போ வந்து என்கிட்ட நான் யூஸ் பண்ணுற லெகின் வந்து பார்த்தீங்கன்னா வீணாயிடுச்சு. அது ரெகுலர் யூஸ், அது காலேஜுக்கு போட்டு போகிறதுனால ரெகுலர் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டைம் நீங்கள் போனால் வந்து அந்த புது டாப்ல எடுத்துக்கலாம். இது வேர் பண்ணலான்னு சொல்லிட்டு புதுசாக எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக நம்மகிட்ட எந்த கலர் இருக்கோ இல்லையா, பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தால் ரொம்ப யூஸ் ஆகும். ஆமாம், ஸோ அது மாதிரி பிளாக் ஒன்று வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த லெகின்லாம் எப்படி தான் என்ன மாயமாகவே தெரியல. கல்யாண புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கிளாத்தில் சூப்பராக சைஸ்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. அந்த லெகின் வந்து காய வச்சுருந்தேன். மறுநாள் வந்து எங்கே பார்த்தாலும் அலசிட்டு அந்த லெகினே காணும்.
எங்கன்னு பார்த்தா நாய் இழுத்து கடிச்சு வச்சுக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப இங்கதான் போட்டு வச்சிருந்தாரு, எப்பயோ வச்சு எங்கள் மாமியாருக்கெல்லாம் மாட்டுச்சு. அவங்க எடுத்து வந்து காமிச்சாங்க பாருமா எப்படி கீழ்ச்சி வச்சு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இன்னொன்று எடுத்தேன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பழசாயிடுச்சு. ஸோ அதனால் புதுசாக லெகின் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷால் பிளைனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷால் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனோக்கு தான் காட்டணும். மனோவுக்கு எடுத்த ட்ரெஸ் கலெக்ஷனை காட்டுங்க. மனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேண்ட் வந்து எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர்கிட்ட வந்து பிளாக் பேண்ட் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் எடுத்தோம். மற்ற கலர்லாம் வந்து வச்சிருக்காரு, பட் சில ட்ரெஸ்லாம் பிளாக் போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இல்லைன்னு புதுசாக வந்து பிளாக் பேண்ட் எடுத்தோம். பிளாக் இருக்கு, அது டெய்லி ரெகுலராக போட்டாச்சு ஆஃபீஸ் யூஸுக்குலாம். ஏன்னா ஃபங்க்ஷன் டைம் போகிறதுக்கு மட்டும் பிளாக் பேண்ட் இல்லை, அதனால் பிளாக் பேண்ட் எடுத்தாச்சு. இது வந்து பிளாக் பேண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்தோம். ரொம்ப நாளாக வந்து மனோ வந்து டிஷர்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கிடைச்சிது, நேரம் கிடைச்சிதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் டெய்லியுமே ஒரு 2 டிஷர்ட் தான் வச்சிருக்க மாதிரி 2 தான் போட்டுட்ருப்போனே. 3 டிஷர்ட் வச்சிருந்தாரு, பட் 2 தான் வந்து ரெகுலராக போடுவேன். ஒரு டிஷர்ட் வந்து நாங்கள் விழுப்புரத்தில் ஒன் டைம் வாங்கணும், ப்ளூ கலர். அது வந்து ரொம்ப டைட்டான மாதிரி இருக்குது, அதை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு காலர் வச்சு டிஷர்ட்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் காலர் வச்சு நான் எப்பயுமே காலர் வச்சு தான் போடுவேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மனோட டிஷர்ட். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோக்கு வந்து எடுத்தோம். 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம். அவருக்கு வந்து ஷர்ட் எடுக்கணும், பேண்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சி போனேன். அவர்கிட்ட சொன்னது எனக்கு வேணாம், எனக்கு பேண்ட் எடுத்துதான் மட்டும் எடுத்துக்கிறேன், பேண்ட் எடுத்துருக்கேன், ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஷர்ட்லாம் இருக்குது ஆல்ரெடி, எப்போயாவது எடுக்கணும் இல்லையா, ஃபங்க்ஷன் டைம் எதாவது எடுக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஷர்ட் புதுசாக எடுக்கணும்னா இப்போ எடுத்தாலும் சும்மா தான் இருக்கும். ஏன்னா டியூஸுக்கெலாம் ஷர்ட்லாம் இருக்குது நிறையாவே. ஆனால் பார்த்துங்க, இந்த 2 டாப் எடுத்துட்டேன் நான். சொல்லுது எனக்கு ஒரு 5000 ரூபாய் இருக்குமா? எனக்கு ஒரு 5000 ரூபாய் இருக்குமா? டோட்டலாக பட்ஜெட்டு 5000 தான். எல்லாமே ஆமாம், டிஷர்ட் எல்லாமே ஆமாம், மொத்தமாகவே 5000 ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக சேர்த்து 5000. பட் எனக்கு மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படிங்கும்போது போன வாட்டி 5000 ரூபாய் ஆயிடுச்சு. ரவுண்ட் பண்ணிட்டு 5000 ரூபாய். ஆமாம், போன வாட்டி 4 டாப் தான் எடுத்தோம், ஆனால் அது லெகின் ஷால்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்தோம். இப்போ வந்து டாப் மட்டும் எடுத்தோம். லெகின் 3 ஷால் ஒன்று எடுத்தோம். மனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு ஷர்ட் எடுத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே ஆகிடும். 1500 ஆகிடும். ஏன்னா எனக்கு பேண்ட் எடுத்தாலே ஒரு பேண்ட் 800 ரூபா, ஷர்ட் 700 ரூபா அப்படி வருது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதனால் ஃபங்க்ஷன் டைமில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் விட்டுட்டாரு. ஸோ மனோக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு யாரும் கோவப்படாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.